யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆகாபின் ராஜாவோடு கூட தன் சுய புத்தியை நம்பி, தன் சுய விருப்பத்தை நம்பி, தன் சுய பலத்தை நம்பி, தன் சுய ஞானத்தை நம்பி, தன் சுய வாக்கு திறமையை நம்பி, தன் சுயத்தினுடைய பலனை நம்பி ஆகாப்போடு கூட போய் நின்ற பொழுது இதுவரை கண்டிராத யுத்தம் யோசபாத்தினுடைய வாழ்க்கையில வந்தது. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? யோசபாத் மறுபடியும் கர்த்தரை தேட தன் மனதை ஒருமுகப்படுத்தி, மறுபடியும் கர்த்தரை தேட தன் முகத்தை ஒருமுகப்படுத்தி அவர் சமூகத்தில் அவர் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுதோ கர்த்தர் யோசபாக்கு தைரியப்படுத்தின வார்த்தை, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல என்னுடையது என்று கர்த்தர் தைரியப்படுத்தினார். ஆனா யோசபாத் அங்க என்ன செஞ்சான் தெரியுமாங்க? என்ன செஞ்சான் தெரியுமா? இதுவரை நம்பின சுயத்தை தூர தள்ளி வச்சான், இதுவரை நம்பின சுய பலனை தூர தள்ளி வச்சான், இதுவரை நம்பின சுய காரியங்கள் எல்லாம் தூர தள்ளி வச்சுட்டு தன் படைக்கு முன்னதாக, தன் யுத்த வீரர்களுக்கு முன்னதாக, தன்னுடைய யுத்த பலத்திற்கு முன்னதாக, தன் யுத்த ஞானத்திற்கு முன்னதாக, தன் யுத்த எல்லா அறிவுக்கு முன்னதாக கர்த்தரை பாடுகிற, கர்த்தரை துதிக்கிற கர்த்தருடைய ஜனத்தை நிறுத்தினான். காரணம் என்ன தெரியுமா? என் சுயம் அல்ல, என் சுயம் அல்ல, என் தேவ கிருபை என் மேல இருக்குமானால் பராக்காவிலே என்னால் கூட முடியும். ஆண்டவரே, என் சுயத்தை சார்ந்து நிற்க மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, கர்த்தரை பற்றும் பயத்தோடு சபையே முழு இருதயத்தோடு அவர் நம்மேல் நம்பிக்கையாயிரு. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவாண்டவரை பார்த்து, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே.